அதுக்கப்புறம் தெரிஞ்சு அவனே இங்கே டவுன்லோட் பண்ணி போட்டுருக்கேன் அப்படின்ட்டு. சரியான நீ லெஃப்ட் சைடு பாரு, நான் ரைட் சைடு பாக்குறேன். ஜன்னல இருக்காத உள்ள வந்துருமா? ஆமா, திடீர்னு டபுக்கு உள்ள ஜம்ப் பண்ணிச்சுன்னா, அது திடீர்னு கிளம்பிடுச்சுன்னா கிளம்புமா. ஜம்ப் பண்ணிருச்சுன்னா ஹாய் ஜம்ப் பண்ணிச்சுன்னா ஜன்னல தட்டி தூக்கிட்டு போயிடுவோம். கொடுப்பி புளிச போடு கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஜன்னல தட்டி உடல் பட்டி தூக்கிட்டு போயிடுவோம். மழை இல்லைன்னா நேரமெல்லாம் அவ்வளவு மான் இருக்கும்டா. இங்க ரோடு பூராவே மானாதான் இருக்கும். இந்த மரம் எல்லாமே டீக்கு தானே இல்லையா? இருக்காதுல்ல, இருக்கலாம். இங்க பாரு மானு வந்துட்டானுங்க. ரோட்ட முன்னாடி நின்னுட்டு இருக்கான். வாங்கடா நான் உங்க வழி விடுறேன். நைஸ் நைஸ் நைஸ். ஆனா அதுங்களுக்கு அதெல்லாம் பாத்துருக்கோம் தானே, பப்ளிக்க நிறைய பேர் பாத்துருக்கோம். ஆமாடா இவன்டா. இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். அதான் இது வந்து வைல்ட் அனிமல்ஸ்ங்கிறது டீசென்சிடைஸ் ஆயிருக்கும். அதுக்காக பக்கத்துல எல்லாம் போய் தொடர முடியாது. ஆடே ஓடுது, மான்லாம் பயங்கர ஸ்கிட்டிஷா தான் இருக்கும். நம்ம வாட்டி இங்கே சுத்திட்டு போய் யானைக்கு சோறு கொடுக்கறதெல்லாம் பாத்துட்டு அப்படியே சாயங்காலமா போயிடலாமா. எலிபென்ட் கிராசிங் ஜோன் போட்டிருக்கு, யானை வருதான்னு பாக்க. எவ்வளவு பெரிய மானு இருக்குல்ல. ஓகேடா, அனிமல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டானு. நமக்கு நல்ல வேட்டை தான் இன்னைக்கு. சூப்பர். நின்று இருக்கு பாரு யானை, கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. யானை தண்ணி மெஞ்சிட்டு இருக்குது, தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. என்கிட்டயும் இருக்கு, ஆனா எடுக்கத்தான் தெரியாது. நான் எடுக்கிறது உனக்கு புரியல. நான் எடுக்கிறது வந்து உங்களுக்கு 20 வருஷம் கழிச்சு புரியும். அந்த ரிசர்வ்க்குள்ள வந்து நம்மள கார் உள்ள விடுறது இல்ல, கார்ல எந்த வெஹிக்கிளுமே விடுறது இல்ல. தனியா பார்க்கிங் வச்சிருக்காங்க. அங்க வந்து பார்க் பண்ணிட்டு நம்ம நடந்து போகணும். நம்ம நடந்து போய் அங்க பே பண்ணிட்டு சஃபாரி வாங்கிட்டு போகணும். அது சஃபாரி வாங்கிட்டு போறது. உடுமலை கை அட் முதுமலை அப்படின்னு போஸ்ட் போடுவியா? இந்த புலிப்பாண்டி கொடூரமானவன், ஆனா அவ்வளவு கொடூரமானவன் கிடையாது. இங்க நம்ம வந்தது இல்லையா? போன தடவை எலிபென்ட் கேம்ப் வரையில வந்தோம்ல. போணுமா? இல்ல போல. என்னாச்சு? ஜீப் இல்லையா, பஸ் மட்டும். பஸ் மட்டும் தான். பஸ் பூரா நமக்கா? இது உங்க சொத்து. நீதான் டிரைவரா? இந்த ஜீப் இதெல்லாமே மோஸ்டா ஆன்லைன் புக்கிங்ல போயிருது. நமக்கு ஆன்லைன் புக்கிங் இருக்குங்கிறதே தெரியல. அதனால நம்ம ஆன்லைன்ல பண்ணல. அதனால வந்து இது பயங்கரமா வெயிட்டிங் இருக்கு. வீக்கெண்ட்லன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நம்ம போற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு ஜீப்புக்கு வந்து நம்ம 4200 பே பண்ணணும் ஜீப்ல போகணும்னாலே. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு தனித்தனி காசு. அப்புறம் அவங்க சீட் நம்பர் கொடுத்துட்டாங்க, அந்தந்த சீட்ல தான் உட்காரணும். என்ன சத்தியமா எதிர்பார்க்கல எங்களுக்கு இந்த சீட்டு கிடைக்கும். சீட்டு நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. இங்கதான் நாங்க, இங்க வந்து இன்னொருத்தர் இருப்பாரு. நம்ம அப்படி இப்படி பாத்துக்கலாம். சரியான லக் தான். நான் ரெண்டுலயுமே நம்பர் கொடுத்து வச்சிருந்தேன். 3:30 வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இதுக்கு பஸ்ஸுக்கு நம்பர் கொடுத்துட்டேன், ஜீப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பஸ் கூப்பிட்டாங்க, பஸ் கொடி வச்சேன். அதுதான் நம்ம போயிருந்தா அதுலதான் போயிருக்கணும். அது நல்லா தான் இருக்கு. நம்ம பைலட் வந்துட்டாங்க. கைடு இல்ல, இவருதான் கைடு. இப்போதைக்கு நீங்க தானே கைடு. யானை பத்தியா? கேம்ப் யானை போல, கழுத்துல பெல்ட் போட்ட மாதிரி இருந்துச்சு. மழை வருது, வெயில் அடிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? காக்காய்க்கும் நரிக்கும் கல்யாணம். எல்லாம் லஞ்ச் முடிச்சுட்டு படுத்திருக்கு. சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கு. மணி 2:30 ஆச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு படுத்துச்சு. நம்ம அவ்வளவு மயில் பார்த்து ஒரு எக்ஸைட்மெண்டே இல்லாம போச்சுல. ஊரு பூரா மயிலாதான் இருக்கு. சாப்பாடு சாப்பிடறதுக்கெல்லாம் வருது மயில் வீட்டுக்கு. பாத்துருச்சு. எனக்கு ஏதாவது எக்ஸாட்டிக்கான பேர்ட்ஸ் ஜென்ரலா பார்க்காம இருக்கிற மாதிரி பேர்ட்ஸ் பார்க்கணும் தான். பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம நடந்து போறப்ப தான் பார்க்க முடியும். இந்த வேன்ல பார்த்தா பூரா மரத்துக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்குங்களா, நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏதாவது புலி வந்து மான வேட்டையாடுச்சுன்னா சூப்பரா இருக்கும்ல.
என்ன மாப்பிள்ள புலியில காணோம். அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா. கொஞ்சோண்டு சளி வேணா இருக்கு. ஐயய்யே. மோஸ்டா மழை பெஞ்சால இந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்காதுடா. கொஞ்சம் நின்றுச்சு, வெயில் வருது. அப்படி பார்த்தா இங்க டெய்லி மழை பெஞ்சுட்டு தானே இருக்கு. நம்ம புலி பாக்குறதுக்கு அப்படின்னா கபினி தான் போகணும். ஏன் அங்க எப்படி அங்க நிறைய புலி பாக்கலாமா? கபினி வந்து புலிக்கு ஃபேமஸ். நம்ம எப்படி கோவால காஜிலா வந்துச்சு அந்த மாதிரி இங்க புலி தரலாம். உங்களுக்கு புலி கிடைக்கலையா? இருங்க, போற வழியில கிடைக்கல, ஏரியில புலி அடிச்சு வரும். யானை கூட பாக்கலன்னா அன்னைக்கு இந்த அளவுக்கு எதுவுமே வரணும் அப்படின்னா அவங்களே கொஞ்ச நாள் கழிச்சு சைனா ஜூல மனுஷங்களுக்கு அனிமல் வேஷம் போட்டு விட்டாங்களா, அந்த மாதிரி வேஷம் போட்டு அந்த பக்கம் அலைய விட்டுருவாங்க. அவங்க தான் பாத்தாங்களான்னு கேளு. பாவம், அவங்க வேற தனி ஜீப்பு காசு கொடுத்து போயிருக்காங்க. நல்ல வேலை 5000 ரூபாய் மிச்சம். நான் சொன்னேன்ல, வரப்ப மழை பெய்யறப்ப வரக்கூடாது, மழை பெஞ்சா வராது. மீன் பிடிக்கிறது எதுக்குமே மழை பெய்யறப்ப பண்ணக்கூடாது, வராது, எதுவுமே வராது. நண்பர்களே, இப்ப என்ன ஆச்சுன்னா மழை பெய்யறப்போ பொதுவா அனிமல்ஸ் மிருகங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியாது. ஆனா நம்ம இவ்வளவு மழை பெஞ்சு நம்மளால மான் பார்க்க முடிஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மான் அவ்வளவு நிறைய மான் இருக்குன்னு அர்த்தம். மான் மயில் மட்டும்தான் பார்த்தோம், அப்புறம் கொஞ்சம் குரங்கு அவ்வளவுதான். யானையோட விட்டேஜ் தான் பார்த்தோம், யானையை பார்க்கல. அது ஃப்ரெஷ் விட்டு. யானை இந்த மாதிரி மிருகங்கள்லாம் நம்ம பாக்கணும்னா காலையில வந்து 6 மணி, அதாவது சூரியன் உதிக்கிற டயத்துலயும் மறையிற டயத்துலயும் நம்ம வந்தோம்னா யானை பார்க்கலாம். ஏன்னா அது தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த டயத்துல தான் வரும். இது வந்துதான் இந்த சைடு தான் நம்ம மசனகுடியும் போலாம். போயிட்டு இதுல போனோம்னு வச்சுக்கோங்க, ஊட்டி வந்து பாத்தீங்கன்னா 36 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனா இதுல நம்ம முதல்ல வந்து போயிட்டு தான் இருந்தாங்க, 3 நாள் முன்னாடி வரைக்கும் போயிட்டு தான் இருந்தாங்க. இப்பதான் அலோவ் பண்றது இல்ல. நம்ம உள்ள மசனகுடி வரைக்கும் போயிட்டு வரலாம், ஆனா அந்த கல்லட்டிக்கு மேல நம்மளால ஏற முடியாது. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனா தெரியும்ல, அவ்வளவு ஈஸியா எல்லாம் பார்க்க முடியாது இல்ல. நேத்துக்கு வந்து கரடி பார்த்தாங்களாம், முந்தா நேத்து சிறுத்தை பார்த்தாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆமா, அவரு சொன்ன கரடி சிறுத்தை எல்லாம் பாத்துருக்காங்க. நேத்து வந்து நம்ம வர்றப்போ வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம்ல, அவங்க வந்து காமிச்சாங்க யானை வந்து அவங்க போன வண்டியை வந்து யானை வந்து துரத்தி இருக்கு. அவங்க ரிவர்ஸ் எடுத்து வந்துருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ் கிடைச்சதுன்னா, சப்போஸ் கிடைச்சிச்சுன்னா அது நாங்க இன்க்ளூட் பண்றோம். ஆனா அவ்வளவு ஈஸியான புலி எல்லாம் பார்க்க முடியாது வைல்ட்ல எல்லாம். அப்புறம் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் மான் நிறைய இருக்கோ, கூடவே லங்கூஸும் இருக்கு. லங்கூர்லாம் வந்து அந்த மேல இருந்து பாத்தீங்கன்னா அதுக்காக எல்லாம் கத்திரும். லங்கூருன்னு கிடையாது, மயில் இருக்குல்ல, மயில் இந்த பறவைகளும் அப்படிதான். அதாவது காடு வந்து அமைதியா இருந்துச்சுனாலும், காடு வந்து ரொம்ப கசகசன்னு சத்தமா இருந்துச்சுனாலும் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும்னு அர்த்தம். ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்னா ஏதோ ஒண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி இதுக்கு ஏதாவது பார்த்து சத்தம் கொடுத்துருச்சு அப்படின்னாலும் கசகசன்னு ஆயிரும். சோ அந்த டயத்துல தான் நம்மளால பார்க்க முடியும். நம்ம வண்டி போடுற சத்தத்திலேயே இருந்துச்சுன்னா ஏதாவது ஓடியே போயிருங்க. இந்த வண்டி அவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்கு பழைய காலத்துல. ஆக்சுவலா நல்லா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்போ ஜிப்சியோ எடுத்துட்டு போலாம் நினைச்சோம். அது எடுத்துட்டு போய் டிசப்பாயிண்ட் ஆயிருந்தோம்னா ரொம்ப வருது. அவ்வளவுதான். காட்டுக்குள்ள போயிட்டு வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு 600 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி நினைச்சுக்கிட்டு சுற்ற வேண்டியதான். அப்புறம் ஒரு குட்டி மான் திடீர்னு தெரிச்சு ஓடிச்சுல்ல குட்டி ரோட்ல. அது மானா இல்ல என்னன்னே தெரியல. ஆனா இங்க இருக்கவங்க எல்லாம் எப்பவுமே அந்த அனிமல்ஸ் எல்லாம் பாப்பாங்கல்ல, புலி சிறுத்தை யானை எல்லாம் அடிக்கடி பாப்பாங்க. அப்படியே லைஃப் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கும்ல, த்ரில்லிங்கா இருக்கும். ஆனா நம்மளோட மாதிரி அந்த ரஷ்ஷா இல்லாத மாதிரியான ஒரு லைஃப் இல்ல. அப்படியே பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸ்டா காலையில வந்து அந்த விலங்குகள் இயற்கையோட இயற்கையாத மயில் மானு எல்லாம் அப்படியே வீட்டு முன்னாடி இருக்கும். மலையில ஐயோ சரியான லக்குடா. அது பாரு எவ்வளவு வழக்கா இருக்கு. காட்டு யானை
மண்ணெல்லாம் மேல போட்டு நின்று ஆனா தனியா இருக்கு. ஆமா, மேல் எலிபென்ட்ஸ் தனியா தான் இருக்கும். ஒத்த யானை நமக்கு காசு கொடுத்து போனப்போ எல்லாம் பாக்குறதுக்கு இது கிடைக்கல. இப்ப சும்மா ரோட் சைட்ல வர இவ்வளவு பெரிய யானை நின்றுட்டு இருக்கு. இது யாரு திறந்தது? ஏதாவது உள்ள வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இவங்க கூப்பிட்டு போற இந்த சஃபாரிக்கு நம்ம பே பண்ணாம அந்த குடுக்குற காசுக்கு வந்து நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம வாட்டுக்கு இதுல ஜிங்கின்னு போயிட்டு வந்தோம்னா இதை விட நம்ம நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். ரோட்ல போயிட்டு வந்தோம்னா நம்ம பாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. டைகர் இங்கேயுமே தெரியாது, உள்ளேயும் கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியாது. அது அப்படியே அவ்வளவு ஈஸி அது வந்து காமிச்சிட்டு போகுமா? எப்படி எல்லாம் ஆஃப் ரோடிங் தான். நம்ம அப்படியே மண்ணெல்லாம் தூக்கி மேல ஓட்டு நின்று இருக்குது. அது ஒன்னு இருக்கிறது கொஞ்சம் தனியா இருந்ததுன்னா கொஞ்சம். மேல் எலிபென்ட் வந்து தனியா தான் இருக்கும். இந்த ஃபீமேல் எலிபென்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட கூட்டத்துல வந்து ஒரு மேட்ரியார்க் இருக்கும். ஃபீமேல் எலிபென்ட் வந்து ஒரு தலைவர் இருக்கும், அவங்க வந்து மேட்ரியார்க்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அந்த யானை கூட்டத்தை வந்து லீட் பண்ணிட்டு இருக்கும். ஆண் யானைகள்லாம் வந்து இந்த மாதிரி தனிச்சுதான் இருக்கும். அதனால தனியா நிக்கிற யானை கிட்ட போறது வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதனாலதான் இந்த மேட்டிங் சீசன்ல தான் மஸ்ட் டைம்ல தான் வந்து இந்த மேல் எலிபென்ட்ஸ் ஃபீமேல் எலிபென்ட்ஸ் எல்லாம் போய் அந்த கூட்டத்தோட போய் அதுக்கெல்லாம் சேரும். மற்ற டைம்ல வந்து ஆண் யானைகள் எப்பவுமே தனியா தான் இருக்கும். பூஜா சைவ உணவகமா? இவன் பொண்டாட்டி பூஜா சைவமா இருந்தா என்ன, அசைவமா இருந்தா எனக்கு என்ன? ஏன் பரமேஸ்வரி கூட தான் சைவம். நான் பரமேஸ்வரி சைவம்னு போர்டு எழுதி போட்ட வந்துட்டு இருக்கேன். நைஸ் கிச்சனா. இங்க ஒரு யானையை கூட்டு போயிட்டு இருக்காங்க. கேம்ப் இருக்குல்ல, இங்க இருந்து வந்துட்டு கூட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஊருக்கு. அது பாட்டுக்கு அழகா நின்னுக்குது. அது ஆமா, அது நின்னுதான் ஆகணும். அது ஊருக்கு போற வரைக்கும் நின்றுட்டே தான் போகும். எனக்கு ஒரு யானை கொடுங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் நான் இப்ப கொண்டு நைஸா விடுற சைட்ல ஏறி குதிச்சு அந்த லாரி ஓட்டிட்டு வந்துரு. நம்ம வந்து யானையை கொண்டு வீட்டுல வளர்த்திடலாம். என்ன சொல்றோம் பாருங்க. ஆபரேஷன் யானை ஸ்டார்ட்ஸ் நவ். எந்த வீட்டுல வளர்த்துறோம்? சென்னையில் அபார்ட்மெண்ட்ல யானை லிப்ட்ல ஏத்தி கொண்டு அபார்ட்மெண்ட்ல நிறுத்தி வச்சுக்கோ. கார் பார்க்கிங்ல கட்டி வைக்க கூடாது. அப்புறம் அது நம்ம கூட இருந்தா சோறு கொடுக்க முடியும். ஆமா, என்ன மனுஷன். பால்கனில வச்சுக்கலாம். பால்கனில நிறுத்தி வச்சிடலாம். பேரு வரப்பான்னு வச்சுக்கலாமா? மணி 5 ஆச்சு. என்னால பசி தாங்க முடியல. அதுவும் இல்லாம நேத்து பூரா முட்டை சாப்பிடலையா? வெளிய நல்ல மழை. எனக்கு இந்த குளிரா இந்த மழையா என்னன்னு தெரியல. ஆனா இது அமிர்தம் மாதிரி இருக்குது எனக்கு. எனக்கு கொஞ்சம் தருவியா? எனக்கும் பசிக்குது. ஆனா இவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. இதுக்குள்ள இந்த மைனஸ் ஊத்தி வைக்கல. நான் நினைச்சேன் ஐயோ ஊத்திடுவாங்களோ அப்படின்ட்டு. இந்த பிரெட் ஆம்லெட்டுக்கு அந்த மைனஸ் ஊத்தினால பிடிக்காது. நம்ம ஊர்ல லூஸ் மாதிரி அதை ஊத்தி வச்சிடறானுங்க. எனக்கு வாரண மாதிரி ட்ரக் அடிக்ட் சூர்யா இருப்பார்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜி வருது. ஆமா, வரவில்லை. கடையும் கரெக்டா எங்கன்னு தெரியல. டக்குன்னு நிறுத்தணும்னா எப்படி இந்த மலையில ஹில்ஸ்ல நிறுத்த முடியாதுல்ல. ப்ளீஸ் தர்றேன். நல்லா இருக்கா? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? சூடா இருக்கு, கொஞ்சம் சாப்பிட்டுதா பிடிச்சிடும். என்ன பசி. பொறுமையா சாப்பிடு. நல்லா இருக்குல்ல? நைஸ் லஞ்ச். கடைக்கு போய் அது இதுன்னு சாப்பிட்டுருந்தா கூட எப்படி இருந்திருக்கு. ஆமா, இந்த கோலப்பசியில நூடுல்ஸ் சாப்பிடறதோட டேஸ்டே வேற. அது மலையில. இப்பதான் நான் அதை சொன்னேன். அதான்டா மகனே நான் பார்த்தேன். இவங்க எதையும் மச்ச விழுந்த மாதிரி இருந்துச்சு, அதை அடிச்சு விட்டேன். அது உங்க இருக்குன்னு எதிர்பார்த்தேன். நம்ம போன அங்கெல்லாம் ஒண்ணும் தெரியல. இங்க பாரு, இங்க ஊருக்குள்ள காட்டு பண்ணி சுத்திட்டு இருக்கு. அவன் மாதிரி எப்படி கிரிப்பா பிடிச்சிட்டு இருக்கான் அந்த கிளை. ஆடு ஆடுன்னு ஆடுது.
இது அழகா இருக்கும், அழகா ரவுண்டா சரிக்கா நான் போயிட்டு வரோம். பை பை பை. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா கண்டிப்பா. இந்த கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் கார்டன் போல. ஆமா, நான் சும்மா தேடினதுல வந்து என்ன போட்டிருந்துச்சுன்னா ஸ்ரீ கர்நாடகா ஹார்டிகல்ச்சர். அது அந்த ஸ்ரீன்றதும் கன்னடால வந்து ப்ராஸ்பெரிட்டி அந்த மாதிரி ஒரு மீனிங்கா. அப்புறம் அவங்க தான் இது வந்து ஓனர்ஷிப் வச்சிருக்கறனால அவங்க பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு கர்நாடகா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்களாம். ஓ, அப்ப வந்து அது உண்மையிலேயே கர்நாடகா கவர்மெண்டோடது. அத வந்து ஊட்டியில வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. இது என்ன கதைன்னு தெரியலையே, யாராவது தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? ரோலிங் சார் ஆக்ஷன். இந்த ட்ரிப் நம்ம வந்ததே இதுக்காக தான். இங்க வந்து ஊட்டியில டீக்கு வந்து ஒரு மியூசியமே வச்சிருக்காங்க, டீ மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சோ அதுக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். டீ எப்படி செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்களே காட்டுவாங்க போல இருக்காங்க. நான் இது வரைக்கும் போனது கிடையாது, 2-3 தடவை வந்திருக்கேன். ஆனா இது வரைக்கும் அந்த டீ மியூசியம் போய் பார்த்தது கிடையாது. நீ போயிருக்கியா? எங்க காலேஜ்ல இருந்தே எங்களை ஐவி கூட்டிட்டு போனாங்க. அந்த கன்வேயர்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் நீங்க ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஐவி வந்து உங்களை காலேஜ்ல இருந்து ஊட்டிக்கு கூட்டிட்டு வந்தாங்க. உண்மையாதான் ஊட்டிக்கு ஐவி வந்துட்டு டீ எஸ்டேட் போனோம். அதுக்கப்புறம் கர்நாடகால மைசூர் சாண்டில் சோப்புக்கும் போயிட்டு அப்படியே போய் நீங்க ஒன்றரை போயிட்டு வந்திருப்பீங்க. வந்தாச்சு, பார்த்தாச்சு, படிச்சாச்சு. அப்புறம் அப்படியே அங்க வந்துட்டோம். சரி சொல்லிட்டு ஒன்றரை போயிட்டு வந்தோம். நம்ம ஐவி எல்லாமே டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் போறது எல்லாமே. இதானப்பா காலங்காலமா நம்ம ஊர்ல நடக்கிறது வர்ற வழக்கம். ஆனா நாங்க அங்க எல்லாமே போனோம். அதுக்கப்புறம் இந்த பாரிவேர் சுகர் கம்பெனி இருக்குல்ல, பாரிவேர் வந்து கக்கூஸ் கம்பெனி தானே? பாரிஸ் தானே சுகர் கம்பெனி? பாரிஸ் கரெக்ட்.